காலேஜில் பசங்க பொண்ணுங்க ப்ரொஃபஸர்னு மொத்த பேரும் மூஞ்ச முனிசிபாலிட்டி டாய்லெட் மாதிரி பார்த்ததுக்கப்புறமும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சா ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிரும்னு கண்டமா சொன்னதை நம்பி கடைக்கு போய் நின்றுட்டு மெனுவை பார்த்துட்டு இருந்தா வர கஸ்டமர் தம்பி எனக்கு ஒரு ரோஸ் மில்க் அப்படின்னு ஏன்ட்டு சொல்லிட்டு போறாரு. இன்னொருத்தர் என்னடானா அவன் குடிச்ச எச்சு கிளாஸ் என் கையில் கொடுத்துட்டு போறான். ஆனால் அந்த சம்பவத்துக்கு என் மூஞ்ச மட்டும் குறை சொல்லி பிரோஜனம் இல்லைங்க. அதை விட கேவலமா நான் போட்டிருந்த காஸ்டியூம் தான் காரணம். அதுக்குன்னு சட்டையை மற்ற சரவணா ஸ்டோர்ஸ் போனால் அங்கேயும் நம்ம சேல்ஸ் பாய் தான் பார்ப்பாங்கிறது தெரிஞ்சு சலூனுக்கு போனால் அங்கே வெரைட்டி ஆஃப் ஹேர் கட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணால் வீட்டில் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்கிறதுனால ஹேர் கட் பண்ணுறவிட்ட முடியை லைட்டாக வெட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என் மண்டியிலே முடி லைட்டாக இருக்கிற மாதிரி வெட்டிடுறாரு. அது எப்படி எங்கள் முடி எப்படி வெட்டணும்னு உங்களுக்கு பிபிடியே போட்டு காமிச்சாலும் புரிய மாட்டேங்குது. மயிறு போச்சா, முறுக்க மீசை கிடையாது, தடவை தாடி கிடையாது, எல்லாமே அறகுறை. இதெல்லாம் எப்போ நான் வளரும்னு அவர்கிட்ட எத்தனை வாட்டி தான் கேட்குறது. எப்பயும் போல எதுக்கிட்டா சலனுக்கு வந்தோங்கிற ஏகத்தோடய வெளியில் வந்துடுறது. பிடிச்சி பொண்ணு பக்கத்து வீட்டிலே இருந்தாலும் அதில் போய் நேரில் பேசாமல் ஃபேஸ்புக்கில் தான் ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஏன்னா எங்கள் ஃபேஸ் ஃப்ரண்ட் கேமில் அப்படி இப்படி இருந்தாலும் ஃபேஸ்புக் டிபியில் பக்காவாக இருக்கும். பக்காவாக இருக்கிறதுக்கு அதிக எடிட் போடுறதுனால பார்க்குறவங்களும் லைக்குக்கு பதிலாக அதிக ஹாஹா போட்டு போயிடுறாங்க. அப்படி எடிட்டே இல்லாமல் இந்த மூஞ்ச பர்ஃபெக்டாக காட்டுறது யூகாம் பர்ஃபெக்ட் மட்டும்தான். இப்படி சோ மச் ஆஃப் சோதனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தனுஷ் இன்ஸ்பிரேஷன் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரை கூட பார்த்தா